தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தான் தெரியுங்க. முன்னாடியே தெரிஞ்சுன்னா சேர்த்து டிரைவர் பஸ் எடுக்காரு. ஆமாம் 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 ஆமாம். பைக்கில் போகிறேன். வணக்கம், நான் உங்க சிலம்பு ஸ்டோர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். நம்ம ஆறு பட ட்ரிப்ல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலைங்க. பழமுதிர் சோலைன்னு சொல்லி நம்ம சுத்த விட்டாங்க. இவ்வளவு நேரம் கூகுள் மேப் நம்ம போட்டு சுத்தி விட்டுச்சு. ஸோ பழமுதிர் சோலைன்றது வந்துட்டு அழகர் கோயில தான் வந்து பழமுதிர் சோலைன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு முன்னாடி தெரியாம போயிடுச்சு. இப்பதான் தெரியுங்க. முன்னாடியே தெரிஞ்சுன்னா சரி இங்க டிரைவர் பஸ் எடுக்காரு. ஆமா 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 ஆமா. பைக்ல போகிறேன். பைக் வந்து 6 மணி வரைக்கும் அளவுதான். வந்து பைக் வந்து 6 மணி வரைக்கும் அளவுதான். பைக்ல போற மாதிரி இருந்தா அடுத்த வாரம் தான் போக முடியுமா? ஒரு வாரம் வெயிட் பண்ணி அங்க இருந்து அவசர அவசரமா முடிச்சு வந்துருக்கோம். எதுக்காக வந்துருக்கோம். அதனால பைக்கு கீழே நிப்பாட்டி சார்லி கீழே நிப்பாட்டி சரி பஸ்ஸுக்கே போயிடலாங்க. பஸ் வந்துட்டோம். அது பஸ் நம்ம வரதாக்கு எடுத்துட்டாங்க. எல்லாமே ஒரு தடங்களாவே இருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்துட்டு கிளம்பி வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் நடந்துச்சு, ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சு, அப்புறம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமெடி தான். ஒரு கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு என் வேலைக்கு ஆட்கள் தேவை, யாராவது சேர்த்து விடுங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்க கல்யாணம் பண்ண கூட்டு உங்க அம்மா பிரியா தானே இருக்காங்க, அம்மா கூட்டு போச்சு. அவங்க சொல்றாங்க பாத்தேன் கல்யாணம் ஆகுதுன்னு எல்லாத்துக்கும் பசங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க. இன்னொரு துக்க செய்தி என்னன்னா, உங்களோட கவர்மெண்ட் பஸ் ரெட் கலர் பஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பஸ் வந்து நடுவில் போட்டு திவாலில விட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த கிளிப்பை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மற்றபடி வீடியோல இருக்கிற பஸ்ஸே இருக்கு. வந்து பஸ் மேல போயிருக்கு. மலையில எவ்வளவு தூரம் சவுண்டு கேட்கும் தெரியல. மேல போயிட்டு அவங்க கண்டினியூ பண்றேன். பஸ்ல போயே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஆக்சுவலா சொல்ல போனா பஸ்ல போயே ரொம்ப நாள் ஆச்சு. பஸ் ஹில் ஸ்டேஷன் கிடையாது. திடீர்னு அவங்க வந்து பஸ்ல போக சொல்லி நல்லாதாங்க இருக்கு. பஸ்ல போகிறது இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல ஜாலியா உட்காந்துட்டு போலாம். ஏமா நம்ம அவன் பாட்டுக்கு என்னையும் பாரு என் மண்டையும் பாரு உட்காந்துருக்காங்க. ஸோ பஸ்லயே மொத்தம் எவ்வளவு பேர் தான் இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 போனோம். டிரைவர் அந்த சேர்த்து மொத்தம் 13 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் பஸ். ஃப்ரீ டிக்கெட்னால யாரும் ஏறல போல. காசு கொடுத்துருந்தா எல்லாம் ஏறி இருப்பாங்க. ஃப்ரீ டிக்கெட்னால யாரும் ஏறல. காசுனா எல்லாம் ஏறி இருப்பாங்க. ஆக்சுவலா வந்துட்டு அன்னைக்கு முருகரை பார்க்க மாட்டோம் தான் நினைச்சோம். ஏன்னா நம்ம வழி தெரியாம கூகுள் மேப் போட்டோம். கூகுள் மேப் வந்து வேற எங்கேயா கொண்டு போய் விட்டுருச்சு. ஏதோ சின்ன கோயிலுக்கு போய் விட்டுருக்கு. திருப்பி இன்னொருத்தட்ட கேட்டோம். அவர் வேற எங்கேயா சுத்தி விட்டாரு. அங்க போனோம். அங்கேயும் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஒரு ஆட்டோக்கார அண்ணால கேட்டோம். ஆனா இந்த மாதிரி பழமுதிர் சோழன் முருகன் கோயிலுக்கு போனா ஓ பழமுதிர் சோழன் சொன்னா யாருக்கு தெரியாதுப்பா, நீ வந்து அழகர் கோயில் சொன்னாதான் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னாங்க. ஓஹோ அப்படின்னு அப்ப அழகர் கோயிலுக்கு வந்துட்டு மேப் போட்டு வந்தாங்க. மேப் போட்டு வர்றோம். விட்ட பார்த்தா வந்து அளவு பண்ண மாட்டேங்கன்னா. அப்புறம் அவங்க கூட பேசுறது பஸ் போகுது, இந்த பஸ்ல வேணா ஏறினீங்க வேணா போயிக்கோங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்க பைக்ல போற மாதிரி இருந்தாங்க. ஒரு வாரம் எங்க வெயிட் பண்றது. நம்மளே இருந்து லீவ் டயத்துல தான் அந்த மாதிரி புரியுது. இந்த 6 படையை கம்ப்ளீட் பண்ண முடியாம நான் படுற வசதி எனக்கு. நீங்க எல்லாம் இந்த சட்டையை தான் போட்டிருக்கேன் நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. சோ அதை நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பாருங்க. ஸோ இப்படிதானா இதானா அப்படின்னு. சரி ஓகே, நான் மேல போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். பஸ்ல வந்து இறக்கி விட்டாங்க. கோயிலுக்குள்ள போன அலௌடு நினைக்கிறீங்க. எல்லா முருகன் கோயிலுமே போன அலௌடு இல்ல போலீங்க. அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் பேருந்து எங்க இருக்கு? பஸ் இருக்கிறது ஒரு பஸ் தான். ஓகேங்க, நம்ம அப்படியே உள்ள கோயிலுக்குள்ள போலாம். உள்ள எடுக்க விட்டாங்கன்னா நான் ஃபுல்லா காட்டுறேன். இல்லைன்னா நான் வந்து வெளியே வந்து கண்டினியூ பண்றேன். வந்து குரங்களோட அட்டகாசம் இருக்கும். இங்கதான் பாய். எந்த கோயில் தெரியலையே. சோழவன் மண்டபம் தான்
எந்த கோயிலும் தெரியாம நின்றுட்டு இருக்குங்க. அவ்வளவுதான். மேல பாத்தீங்கன்னா முருகான்னு போட்டிருக்குங்க. அதனால இதே முருகன் எல்லாம் உள்ள போறோம். சரி ஓகே, உள்ள போயிட்டு வந்துட்டு என்ன கண்டினியூ பண்றேன். ஆக்சுவலா வந்துட்டு எல்லாம் கட்டணத்தோட பணம் கொடுத்து அந்த டிக்கெட் வாங்கிட்டு போனா டக்குன்னு போவாங்க. நம்ம பழமுதிர் சோலை மட்டும்தாங்க ஃப்ரீ டிக்கெட்டே உள்ள போயிட்டு போயிடலாம். வந்தோம், ஸ்ட்ரெயிட்டா உள்ள போனோம், ஐயாவை பார்த்தோம். ஐயா வந்து ராஜா வசத்துல இருக்காரு. சோ அவரை பார்த்தோம், சாமியை கும்பிட்டு வேண்டிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமே அப்படின்னு. என்னன்னு தெரியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னே தெரியல. ஒரு டிப்ரெஸ்டா இருக்கு, என்ன பண்றது தெரியல. சரி ஓகே. இந்த மாதிரி நீங்க ஏன் 6 மணிக்கு மேல வர மாட்டாங்க? இருக்கலாம். அதே காரணம் டக்குனு ரிவர்ஸ் போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமாங்க, இப்பதான் தெரியுது. இவங்க பைக்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யானை ஏதாச்சும் வந்துச்சுன்னா ரிவர்ஸ் எடுக்க முடியாது. உங்க காலை வச்சு ஒரே அடி சாத்தி ஜமான் போட்டு, அதே காரணம் டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிடலாம்ல. சோ அதனாலதான் காரு மெசலா மேல வருவாங்க. இப்படின்னு சொல்லிக்கலாம், வேற காரணம் கிடைக்கல. அதனாலதான் உங்க பைக்கை மேல விட மாட்டாங்க. சரி ஓகே, சார்லி வந்து நீங்க மேல வராட்டி நான் கீழே இருந்துட்டேன். அவனுக்கு நீ ஒரு நாள் தண்டனை, கீழே இருக்கு பாவம். அவன் அப்பதான் தான் எங்களோட அலைஞ்சுக்கிட்டே இருக்கான். இன்னும் சர்வீஸ் விடல, இன்னும் டியூவே கட்டல. இந்த மாசம் நான் இன்னும் டியூவே கட்டலைங்க. டியூ கட்டாம விட்டுட்டேன். 10ஆம் தேதி 10ஆம் தேதி டியூ கட்டணும், இன்னும் கட்டல. சரி ஓகே. பைக் கேமராமேனுக்கு வந்து ஒரு வண்டி எடுத்து கொடுக்கணுங்க. இப்ப இல்ல, இன்னும் 2-3 வருஷம் ஆகும். எடுத்து கொடுத்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவர் எடுத்தா செகண்ட்ஸ்ல இருப்பாரு. இவர் வந்துட்டு புது பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாருங்க. எடுத்தா செகண்ட்ஸ்ல கல்யாணம் பண்ணுவாரு. என்ன பண்றது? ஓகே, அவ்வளவுதாங்க. ஒரு வழியா 6 படையில 3 2 3 முடிஞ்சா 4 5 முடிஞ்சு 4 தானே முடியுது. ஒரு எனக்கு நான் ஒரு சரியான பண்ணுங்க சொல்ல போனா, அந்த 6 படையில மருதமலையே கிடையாது. மருதமலை இல்ல, என்னன்னா திருத்தணி ஒண்ணு, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை ஒண்ணு, அப்புறம் பழனி ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா சாமி மலை ஒண்ணு, இன்னொன்னு ஏதோ ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா திருச்செந்தூர் சொன்னேன். திருச்செந்தூர் ஃபர்ஸ்ட் சொல்றேன், குழப்பா தலைவா. திருச்செந்தூர் ஒண்ணு, திருச்செந்தூர் சாப்பிடுங்க. திருச்செந்தூர் ஒண்ணு, பழனி 2, திருத்தணி 3, திருப்பரங்குன்றம் 4, பழமுதிர் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னு எனக்கே தெரியல. வண்டி எடுத்தா எங்கேயாச்சும் போய் நின்று முருகன் சாமி கூண்டு வந்துருவேன். இன்னொன்னு என்னன்னு தெரியல. என்னது சாமிமலை, தஞ்சாவூர்ல இருக்க சாமிமலை. ஆக்சுவலா சொல்ல போனா 4 இடத்த முடிச்சோம். என்ன அடுத்து அங்க 2 போறோம். நம்ம திருத்தணிக்கும் சுவாமிமலை, தஞ்சாவூர்ல இருக்க சுவாமிமலை, சென்னைக்கு அங்க இருக்க திருத்தணி போலாம். இங்க பினான்சியலா ரொம்ப டைட்டா இருக்கு, எங்க போறோம்? முருகன் வண்டியில இருந்து ஒரு அக்கௌண்ட் நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணாருன்னா போட்டு முருகை வந்து உண்டியில இருந்து ஒரு டிரான்ஸ்பர் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு ஜாலியா ஒரு 6 பண்ண மாட்டாரு. அதை மட்டும் பண்ண முடியாது. முருகன் நமக்கு ஒரு அமௌண்ட் வெளியே கொடுத்துக்கிட்டே தான் இருக்காது. இருந்தாலுமே ஆக்சுவலா சொல்ல போனா நாங்க இன்னைக்கு இந்த திருச்செந்தூர், இன்னொன்னு கூட திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை இங்க வந்து வர்றதுக்கான ஐடியாவே இல்லைங்க. அடுத்த வாரம் தான் பிளானு. ஸோ என்னன்னு தெரியல, திடீர்னு நேற்று வரையுமே அமௌண்ட் கையில கிடையாது. திடீர்னு கிரியேட் ஆச்சு, திடீர்னு வந்தோம், பிளான் பண்ணாமலே தப்பு வந்தோம். அப்பவுமே திருச்செந்தூர் தான் போலான்னு பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை திடீர்னு அப்படியே பிளான் பண்ணா வந்து முடிஞ்சிச்சு. ஒரே நாளே 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்து ஒரு நாள் போகணும், திருத்தணி. கோவா நீ போட திருத்தணி எனக்கு கோவா ஃபர்ஸ்ட் இந்த 6 படம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு பெரிய ரைடு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ள 500 வந்துருச்சுன்னா அந்த 500 வச்சு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு எல்லாத்துக்கும். ஸோ முடிஞ்சாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு
அந்த பெல்லைக்கன் அப்படியே தட்டி விட்டுருங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்கேன்னு தட்டி விட்டுருங்க. பாத்துக்கலாம், சப்போர்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்றேன். இங்க இருக்க கூட்டத்தை காட்டுறேன் பாருங்க. அவ்வளவுதான், கிளம்பிட்டோங்க. என்னன்னா வந்தோம், டிரைவர் வந்து அப்படியே சொல்லிட்டாரு, தம்பியே 7:30 நீ வந்துடலைன்னா வண்டியில வந்து இறக்கி விட்டு போய்க்கே இருப்பா அப்படின்ட்டாரு. விளாட்டுக்கு தான் சொன்னாரு, சீரியஸா சொல்லல. ஒரு பண்ணா சொன்னாரா, அதனால 7 மணிக்கு அப்படியே கிளம்புனோம். பஸ் அங்கதான் நிக்குது. ஆள் ஏறி அப்படியே கிளம்ப வந்தாங்க. கோயிலும் 7 மணிக்கு சாத்திடுவாங்களாம். இன்னும் தெரியலையா, கோயிலுமே 7 மணிக்கு சாத்திடுவாங்களாம். ஸோ அதனால நம்ம பஸ்ல உட்காரோம். ஒரு மன உளைச்சலுக்கு கல வேண்டியதா இருக்கு. கேமராமேனோட லவ் ஃபெயிலியர் சொல்றாங்க. கேமராமேன் வந்து லவ் பண்றாரு. அவர் லவ்ல வந்து அவனை செருப்பு கழட்டி தான் காட்டிக்கணும் கேமராமேன். லவ் இவனுக்கெல்லாம் என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 8 வயசு ஆகுதுங்க இவனுக்கு. இவனுக்கெல்லாம் லவ் கேக்குது, லவ். ஓகே, சரி, ஓகேங்க. நம்ம சார்லிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேங்க. ட்ரிப்போட 3வது பெட்ரோல் ஃபில் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு நான் 2 வாரம் கழிச்சு தான் வெளியே வருவேன் நினைக்கிறேன். எனக்கு வேற இந்த வயசுல வேற போஸ்ட் பண்ணவே முடியலைங்க. அதனால திறந்தத்தாலே காத்தெல்லாம் கண்ணில் இருந்துச்சு. கஞ்சி நல்லா சிவப்பு. நம்ம ஆக்சுவலா அந்த ட்ரிப் இதோட முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த ட்ரிப்ல எல்லாரும் சந்திப்போம்.